ரோதனை அவனை புடிச்சான புடிச்சு தூங்க விட மாட்டேங்கிறாட்டி பின்னாடியே புடிச்சுங்கிறானா மொத்தமா தாடி விட்டான் மொத்தமா தாடி விட்டான் ஏன்டா இல்ல பண்றான் கொஞ்சம் பார்த்தானே தடவை எல்லாம் தெரியும் அது இது போல பண்ணுன்னு அவன் முந்தானே ஓட மாட்டான் சுத்திக்கினே இருக்கிறான் நைட்ல தூங்க வேலை தெரியுமே கலரிங்கனே இருந்திருப்பாரு அழகானே ஓட மாட்டேங்கிறான்ப்பா வேணா நான் போய் ஒரு 2 மணி நேரமாச்சு நிம்மதியா தூங்குறேன் கிடையாது என்னவா அதுதான் எதான் சொல்றான் கூப்பிடுறான்டா ஆமா ஓ கலா இல்லப்பா ஏன் என்ன கூப்பிடுறான்டா பேருக்கு கூப்பிடுறான் நீ என்னடா சொல்ற பேரு சொல்லி கூப்பிட்டாமா வேற ஒரு பேர் சரி அதை விடுமா ஏமா அந்த விடு 2 மணி நேரம் தூங்க போறியா ஆமா ஆமா உனக்கு கிடையாது இன்னொரு ஜாப் வந்துக்குது என்ன ஜாப் அந்த மன்னர் போட்டாலும் சொல்லிக்கிறாங்க ஐயோ எப்பா பைசான கைமா அது அட கைவனா எப்படியோ போட்டாலும் சொல்லிக்கிறான் மந்திரவாதியா இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளுவான் சரிடா பேர் எப்படியா அந்த கைவனை எப்படி போட்டு தள்ளுறது எப்படி போட்டாலும் நம்மளாம் போட்டாலும் தெரிஞ்சு விடுமே அதுக்கு என்ன மகாராணி அன்னாடிக்கு பால் எடுத்து போவாங்க மன்னருக்கு ஓகே அந்த பாலில் எப்படியா தெரியாத நம்ம விஷத்தை கலந்தோம் அப்ப கூட எந்த நேரத்துல போவாங்கன்னு எனக்கு தெரியாது அன்னாடி தான் நைட்ல எடுத்து போவாங்க அப்ப விஷம் தானே நான் எடுத்துன்னு வரேன் உனக்கே அந்த கதை சரி சரி ஆனா எப்ப கலகத்துன்னு தான் பார்க்கணும் 2 பேர் இருக்கிறல்ல 2 பேர் தாங்க அவங்க நேரம் கையில எடுத்துமே நேரம் குடிச்சுட்டா என்ன பண்ணுறேன் அதனால எப்ப நாக்கி வைக்கிறாங்களான்னு பார்க்கணும் அப்ப கலந்தணும் ஓகே ஓகே நீ சீக்கிரமா விஷத்தை ரெடி பண்ணு போ மணக்கோட்டை மண்மேடாகிவிட்டது. எனது கனிமணிக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து கண்களை பார்க்க விளைவித்து அதையும் எதிர்பார்க்காமல் நடந்துவிட்டது. என் மகளுக்கு திருமணத்தை முடிக்கவில்லை. என் மகன் திருமணத்தை முடித்தும் பாதியில் அவருடைய வாழ்க்கையை பழகிவிட்டது. பாவி நான் என்ன பாவமா இப்படி என்னை சுழ்ந்து விட்டது. பலர் பேசும் அளவுக்கு இந்த மன்னன் பேசிவிட்டார். இந்த பாவி என்று என்னை இல்லவா பலர் பேசுவார். என் வாழ்க்கை இப்படி நடக்கும் என்று கடவுள் எதிர்பார்க்கவில்லை. என்னங்க இப்படியே வருத்தப்பட்டு இருக்கீங்க, சாப்பிட மாட்டேங்கிறீங்க, தண்ணி குடிக்க மாட்டேங்கிறீங்க, இப்படி எப்படிங்க? என்னங்க சாப்பாடு ஒரு கேடா நமக்கு பிரார்த்தனையான வாழ்க்கை எப்படி சிதறிவிட்டது. ஆமாங்க, இரு பிள்ளைகளை பெற்றோம் சரியில்லை. நமது நாட்டு மக்களோ கதிகலங்கி இருக்கிறார்கள். பெற்ற பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்து பலனில்லாமல் போய்விட்டது. நமது மகளுக்கு ஒரு திருமணத்தை முடிக்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. திருமணம் நடக்கும் நடக்காது என்று. என்னங்க தினந்தோறும் பால் கொண்டு வருவேன், அந்த பாலாச்சு குடிங்க. ஆமாங்க, ஆரம்ப காலத்திலே வாழ்க்கையில் மதுப்படியில் இருந்த போது நான் சிற்றன்பவர்களுக்காக அன்று பாலும் படமும் கொடுத்த அன்று அறிந்தினேன். இப்போ எனக்கு ஒரு பால் ஒரு கேடா. எனக்கு இந்த எண்ணத்திற்கு பாலே வேண்டாம். என்னை என்னங்க போகாது. பால் கொண்டு வரல. ஐயோ பழம் கொண்டு வரலையே. இதான் நல்ல சந்தர்ப்பம். அதை மூடு அதை மூடு. இந்த பாவம் பார்த்துட்டு பாரு. மனைவியோ பால் கொடுக்க தவிக்கிறாள். இந்த மனமோ மறுக்கிறது. என்னங்க பால் பழங்க அத்தான் நீ பால் கொடுத்தால் அது அருந்துவதை உனக்கு மன வருத்தம் அல்லவா? எனக்கு நல்லதல்ல. கொடுக்கிறாய், குடிக்கிறேன். ஆனால்
உன்னை பார்க்கிறேன். என்னங்க பாக்குறீங்க? அன்று ஆரம்ப காலத்திலே பார்த்தேனே பஞ்சனையிலே, ஆமா. அன்று பார்ப்பதை போல் என்று உன்னை நான் பார்க்கிறேன். என்னங்க கொடு. இது வழியல்ல. குடிங்க, பேசாதீங்க, குடிங்க. ஓடக்கர மண்ணெடுத்து முன்னூறு செய்து வச்சு ஓடையெல்லாம் தண்ணி வந்து மட்டும் பிரித்ததில்லை. தினந்தோறும் பால் தான் கொண்டு பால் குடிச்சா என்ன செத்துருவாங்களா? அந்த பாலை தான் குடிச்சாரு அப்பா.
இந்த வெச்சப்பாலை இந்த அம்மா தான் குத்துருக்கோம். ஏன் குத்துருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இவர் வயசானவர், அந்த அம்மா அறியாது பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா அப்பப்போ அரண்மனைக்கு ஒரு அறியாது போய் வந்து பார்த்துட்டு போவான். என்னுடைய தாய் அந்த மாதிரி ஓ அப்பப்போ நம்ம பாத்துக்கிறோமா வந்து பேச்சு போவாமா, துட்டுலாம் வாங்கி போவான். அவங்க 2 பேரும் சேர்ந்தா இதை பிளான் பண்ணி போட்டு தந்துக்கிறாங்க. வாய மூடுங்க. அந்த அம்மா நல்லா பாக்க எப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்க. அந்த அம்மா போய் அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்களா? அப்பதான் பெருமை வந்து பார்ப்போம். மகாலட்சுமி பெருமை தானே என்னங்க எங்க அப்பா அரக்கல் பண்ணிட்டு அவன் மாத்தாடிட்டு எங்க அப்பா உனக்கு என்னடி பாவம் பண்ணாரு, உனக்கு என்ன துரோகம் பண்ணாரு, ஏழ்மையான குடும்பத்தில் நாட்டுக்கு அவனை மகாராணி ஆக்கினாரு. நீ செஞ்ச பாவம் மகளே எல்லாம் சொல்லாத. பால்ல வச்ச காலத்தை தண்ணியை கொண்டு காசி நல்லா வளர்த்த கை வசத்தை கலக்க மாடி. நீ அடி அம்மா, நீ ஒரு தாயே, நீ கட்டின கணவனுக்கு வச்சு வச்சு கொண்டு நாடோடி நாயிடி, நீ நன்றி கட்டவளே, துரோகி, மோசக்காரி, துரோகி. வாய மூடி பேசாத. பேசுனா பல்லு மேல ஒரு அடிப்பாடி. அண்ணா அண்ணா அப்பா இறந்துட்டாரு, வாண்ணா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யணும், வாண்ணா போட்டு போடி. அம்மா என்னாச்சு என்னுடைய அண்ணனுக்கு? ஐயோ உங்க அன்னைக்கு நோய் வந்துருச்சு இல்ல? நோய் வந்து சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? இல்ல நீ வந்துச்சு இல்லன்றா நல்லது. உங்க அன்னைக்கு நோய் வந்தது அல்லவா? அல்லவாங்க என்னடா ஒன்னொன்னுக்கு எடுத்து எடுத்து நோய் வந்துச்சு. ஓ கலா பேரு கலாவாமா? ஆமா எங்க அண்ணன் ஒரு வித்தியாசமா கூப்பிடுறாரு அந்த பேரை. அவர் அப்படிதான் விடு பண்ணிட்டாரு. அதுல என்ன அந்த முந்தானியே புடிச்சுக்கிறாரு இவரு. அவரு முந்தானி சாவம் முடிச்சுக்கிட்டு அதான் முந்தானி பிடிச்சுக்கிறாரு. ஆமா அதனால உங்க அன்னைக்கு அந்த மாதிரி நோய் வந்தது இல்ல? அதனால அதே மனசுலயே அவர் கொஞ்சம் இதுவாயிட்டாரு, மென்டல் மாதிரி. நல்லா கண்டலன்னு சொல்லிடுறீ அம்மா, நீ வேற என்ன மாவாக்க மாட்டேற நீ? என்னங்க மேடம் என்ன மாமான்னு கூப்பிடுற? அவரு அண்ணன் தம்பியில நான் மாமா தான் கொடுப்பேன். அண்ணா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சி போய்க்குது சொல்றாங்கண்ணா. பாவி தங்கச்சிக்கு சாருக்கு போய் ஒரு வித்த கட்டி பாவி உனக்கு என்னடா ஆச்சு? உனக்கு அப்பா செத்து கிடக்கு தெரியாத காலத்துல லூசா என்னடா செய்யுது? ஐயோ நீங்க சொந்தக்காரெல்லாம் போன் பண்ணுங்க, அதெல்லாம் நான் வச்சிடலாம். எங்க அண்ணன் கொல்லி போடுவாரு, அதெல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் என்ன விட்டு தள்ளி விடு. பிரியாணி பிரியாணி கேட்கறான் போடுவேன். பாவி என் குடும்பத்தையே நல்லா அப்பா அம்மா என்ன பெற்ற தாயை செஞ்சிருப்பேன். பாவி உனக்கு நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? என்ன வளர்த்த பாரு. நன்றி தெரியுது. அது நன்றி கட்ட நாயே, நீ தாண்டி நன்றி கட்ட நாயே. ஆசமா தண்ணி போக நீ உள்ள எது கட்டு பாப்பா பாதி அழிச்சு போட்டு குடும்பத்தை கெடுக்க நாயே. அம்மா இந்த நாட்டிலே இருக்க கூடாது. அவளை நீ என்ன பண்ணு? நாட்டு விட்டு அவளை நீ சாவட்ட பத்திரமா பாத்துக்கேன். ஆனா அவளை இந்த நாட்டிலே வச்சிடக் கூடாது. அவளை குத்துற குத்து அது முன்ன இருக்கிற 3 பொருள் 4 பொருளுக்கு கொட்டிடணும் அவளை. அது பள்ளி மாமா மாமா நாட்டா இங்க நடக்கிறதுல நடக்குதுங்க. எதுவும் நம்ம தானே. ஐயோ உங்க அப்பா செத்து போயிட்டாரு. உங்க அப்பா செத்தது காரணமே உங்க அம்மா தான் அவங்கள வளர்த்தால, அந்த மேடம் தான். ஆமா மேடம் ஸ்கூல் டீச்சர் அவங்க தான் சாவடிச்சாங்க. எதுக்கு? அது ஏதோ ஒரு சின்ன பையனை வச்சுங்கிறாங்களா? எனக்கு நான் தெரியல பேச்சு. என்ன இல்ல
என்ன இல்ல. அந்த சின்ன பையனை வச்சுக்கிறதுனால அப்பா வயசானவர் இடைஞ்சலா இருப்பாரு. நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? ஏமா இந்த மாதிரி சொல்லி நான் போய் கேட்டு பாரு. அது எனக்கு கேட்கல. நீ யாரு? நீ வேலை கழி பார்த்து போய் வந்துக்கிற மாதிரி எப்படி வந்தா? உள்ள பார்த்த தேவடியா. ஐயோ நீ யாரு? பத்தினி. ஐயோ பத்தினி நீ உன்னை பார்த்த தெய்வமே. நம்மள கால வந்த கமாட்டி. கலா இப்ப நான் என்ன அவளை அடிக்கணும்? அவளை அடிக்கிற அடி சாமி மறுபடி மூத்திரம் பேய் மீதி அப்புறமே பேயிடும். நான் பார்த்து நீ அதிகமா பேசாத. நீ ரெஸ்ட் எடு. உடம்பு பாதுகாப்பா வை. உடனே வந்துடுறேன். கூட உட்கார. மகனே நீ யாச்சும் நம்பப்பா. அப்பா எப்படி சேர்த்தேன்? அப்பாவா? அப்பாக்கு தினந்தோறும் பால் கொண்டு போக வழக்கம். நீ தானே கொண்டு போவ? நான் தான் கொடுப்பேன். நீ தானே எடுத்து போவ? அப்ப அந்த பால்ல விஷம் கலந்துதான் அதெல்லாம் கிடையாது மகனே, கிடையாது. நான் கிடையாது. சரி அது போட்டோம். யாரோ ஒரு சின்ன பையன் வந்து போறான். யாரு? ஐயோ அப்படி யாரும் கிடையாது. மரியாதையா சொல்லுது. அப்படி யாரும் கிடையாது மகனே. உன்னை எங்க அப்பா எதுக்காக 2வது மகன் வந்தாரு? என்னைய தங்கச்சி வளர்த்துக்காக தான். எங்க அப்பாவோட சுகத்தை தர முடியாதுன்னு நினைச்சு யாரோ ஒரு சின்ன பையனை கள்ளக்காதல். தாய் அப்படி இல்லையே. மரியாதையா சொல்லு. அடுத்த சுகத்துக்காக கட்டிய கணவனையே கொண்ட பாவினி இனி இந்த நாட்டில் இருக்கவே கூடாது. உன்னை சுமந்தி சுமந்தி
உட்காரு. அம்மாலும் உட்கார முடியல வயசு எங்க வயசாயிடுச்சு? உட்காரு. 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 ஐயோ காலு மேல அடிக்காதீங்க மாமா. கால் அடிக்காது. ஒரு வளர்த்த தாய் எப்படி அடிக்கிறீங்க? உட்கார வச்சு உடம்பு மேல அடிக்காதீங்க. ஏய், நீ அடி அடி சொல்ற மாதிரி இருக்குது. கலா, இனி இவன் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. அவங்க எனக்கு ஒரு மாமி மாதிரி இல்ல. அதெல்லாம் நீ நினைக்கக்கூடாது. அதெல்லாம் நீ நினைக்கிற. அதுவும் தப்பு தப்பு தப்பு. நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம். சரி ஓகே. இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. அடிச்சு இந்த எடுத்து விட்டியா சாவடி. ஓ மை காட், நான் எப்படி செய்ய? யாரு கேட்பாங்க? இந்த நாட்டுல என்ன தவிர யாரு கேட்க அட மாட்டாங்க? பாவி, இந்த என்ன தாய் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? அப்போ ஏய்! கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. ஒரு நாள் இந்த தாய் நினைச்சு பாப்படாடி. தாய் நினைச்சு பாப்பா. நடிச்சு பாப்பா வண்டியில. ஏய், ஒரு புள்ள சொல்றது கேளு, கை கீழே போடுனா போடு. கலா சொல்லிட்டாங்க. கலாக்கு வார்த்தையே கிடையாது. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். நீ பாரு. இனி அவன் நாட்டிலே இருக்கக்கூடாது. அடிச்சு விரட்டிட்டு சீக்கிரமா பெட்டு இருப்பவரும் ஆமா. ஐயோ, இவனு வேற மெந்து நிறைய தடவிட்டாங்க. சின்னக்கு மேல போறேன். அந்த ஜாக்கெட் இருக்குது இல்ல, அது தூக்கவே இல்ல. போய்க்கலையா? கொக்கி முத கட்டிடுங்க. ஆஹா, யாரா போகுமா? அது வெள்ள பாவாடை தானே. சரி சரி, ஜாய் தோய் சொல்ல நல்லா புடிச்சு புடிச்சு தோய். ஏய், ஆமா மிக்ஸில போடாத. கையில பீச்சில போடுவாங்க. அது என்ன எவர் போடுவாங்கடா? வாஷிங் மிஷின். ஃப்ரிட்ஜ்ல போடாத. அது என்னது? வாஷிங் மிஷின். அந்த மிஷின்ல போட போறேன். ஆமா, அது புடிச்சுக்கும் அது. ஆமா. வேற எப்படி தான் தோலிக்கிறது? ஐயோ ஜாயே கையில காசுக்கு என்னத்துறா கயிறு? சரி போப்பா போப்பா போப்பா. ஆமா, கலா. ஓ, ஐயோ, இந்த மை வேற நான் ஓவரா எனக்கு தெரியாத தடி விட்டுட்டேன். உசார் உசார் என்ன? ஓ கலா. ஓ, ஏய், என்ன கலானே கூப்பிடுறா. என்ன ஏமாத்து விட்டுறாங்க நானு. சே, அதுவும் நல்லா தாங்குது. அதனால நல்லா இருக்குது. போகும்போது ரோட்ல போறேன்னா அப்படித்தான் கூப்பிடுவான் நாளைக்கு. இனிமே அவள்தான். நீ வேன்ல போயினா எதுக்கு வரும் அப்படிதான் கூப்பிடு. என்னன்னு கூப்பிடுமா? ஓ கலா. கேக்குறா, ஏய் மாமா, உள்ள போறது பத்தியா போயிடுச்சு. அது வேணா, அது நான் புதுசு எடுத்துக்கிறேன். போன் மேட்ரு என்ன எங்க நான் என்ன பண்ணிருந்தாங்க? போன் மேட்ரு ஓகேலாவே நாரி போயிங்க. எங்க வாடிங்க. என்னடி என்னடி ஏய், வாடி பொண்ணெல்லாம் பேசாத. யாரு என்ன புண்ணியா? ஆமா, நான் மகாராணி மாறி. நீயா? ஆமா. ஏய், மகாராணியா மகாராணி. ஒரு ஆம்பளை செத்துனா அவன் மூஞ்சில பாருமா எப்படி புண்ணக்கு எடுக்கிறா. நானே என் வீட்டுக்கார செத்துட்டானா ஐயோ அப்படின்னு நீ ஆக மாட்டோமா? நீ ஆகியா? இன்னும் அந்த 2 நிமிஷம் அழுவேன் நானு. தெரியுமே, புரியுதா? புரியுது. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பொண்ணு ஆயவல பாரு. ஓ, அதனால அப்படியாச்சும் கொஞ்சம் நடிக்க கூடாதுடி பெல்லி. நானே வருத்தத்துல அவனை வச்சுக்கினா வஞ்சனை பண்றாங்க. இல்ல சொல்றான் சோகத்தை ஏதோ ஒட்டி அதை விட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன் பாப்பா? பாப்பாவா? யாரு பாப்பான்ற? ஒன்னதான் எனக்கு தேவை ஓணுமாப்பா? ஏன் வேற நானே வர வைப்பேன். இப்போ நான் என்ன சொல்றேன், உன் வீட்டுக்காரங்க நெசத்து காலது எல்லாமே நாங்க தான். அடிப்பாவி, நீ நல்லா இருப்பியா? எப்படி என் கனவை சாவடிக்கலாம்? அவன் மூஞ்ச பாரு. ஏய் டேய் புறம்போக்கு, அவன் கைத்துக்குள்ள கால வைக்கிறான். தடுக்கலாம் வந்தவங்க ஒரே அந்த எதுவுமே தடுப்பேன். எனக்கு தான்
தாலி அரிசி நல்லா தெரியுது. நீ நாசமுக்கு போக ஒலிக்கு எடுக்கிற இறந்து நாயே. ஏய் ஏண்டி புளியா மாத்திர போய்க்கு நாய்க்கு இவ்வளவு வீராப்புல இந்த நாட்டு மகாராண்டி எனக்கு எப்படி இருக்கும்? என்ன ஏண்டி நான் புளியா மாத்திரம் தான் போக்கிருந்தேன். இவ சொன்னது எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்ன தெரியுமா டாக்டர்? இவ சொல்றா என்ன அன்னைக்கு வேலை கேட்டிருந்தல்ல, அப்ப இவ சொல்ற என் வீட்டுல பாத்ரூம் இருக்குது, பாத்ரூம் கழுவுறியான்னு கேக்குறா. அதுக்கு தண்ணி ஆக்கிப்படுவ நீ? நானு ஆமா அவ சொல்ற நான் பாத்ரூம் கழுவுறதுக்கோ. எங்க அம்மா பாத்ரூம்லாம் கழுவ மாட்டாங்கம்மா. சேர்ந்து கழுவுடா வாடா. நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பமே இல்லை. எனக்கு பேச விருப்பம் போடி. எதிர்த்து பேசாத. நிஜமாவே அவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய் கூசுது. ஏன் புளி தப்பிட்டேன்டா. எடுத்து விட்டு எங்கன்னா ஓடிடு. நல்லபடியா சொல்றேன். நீ எடுத்து விட்டு போடி முதல்ல. போடி. நீ போடி. அடியா 5க்கு 10 அம்மா ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பிக்கே புள்ள அவனுக்கு போல அப்பா அம்மா யாரு? ஆண்டவரும் நானும் இங்கே ஆண்டவனும் ஓடும்டனே ஒருத்தருக்கு சொந்தமில்லையம்மா. அவன் ஓட்டை கூற வீட்டுக்கார சொல்வதில்லா அம்மா. தானாக வந்த மனம் தானம்மா. நம்மை சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது. குமுறு போ போ போ. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு வயசுல சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஒரு வேலை கேட்டு வராங்கல்ல, வேலை இருக்குது இல்ல இல்ல இந்த வேலை செய்யுமான்னு ஒரு கௌரவமா சொல்லணும்.
ஏய் மூடுவேன். பாத்ரூம் கை சொல்லிட்டாலாமா அவன் அப்படி சொன்னது கூட இல்ல. அது ஒரு பிகேவியரே வேற மாதிரி இருந்தது. பாத்ரூம்க்கு காயவரியா அது ரொம்ப நாட்டு. வாயிலே சொன்னா போற அதான் வாயில சொல்லாம வேற. ஏய் அதிகாரப்பா ஏய் வாய் முடிச்சு. நீங்களே நல்லா இருப்பீங்களா? நாங்க நல்லா தான் இருப்போம். வா கை காட்டு வந்து பாரு. ஏய் இருக்கிறது இல்லடா. ஏய் என்னடா மறந்தே போட்ட போங்கடா. சே ஏழு எதுல விட்டுன எதுல இது அதலதான் அதனால ஒரு சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஒரு வேலை கட்டு வராங்களா மரியாதை கொடுக்கணும். என்ன மரியாதை கொடுத்தா கொடுப்பண்டி. பீஸ் கையில காட்டு போய் உனக்கு யாரு மரியாதை தருவாங்க? நான் கேக்குறேன். கொடுக்காதப்பா. யாரு ஏய், தருவாங்க? அதான் நம்பர் பஸ் எனக்கு கொடுக்காத. அஜய் நம்பரா? இவன் நடி பார்த்து கிடக்குறான் சனிய. உன்னை பிடிக்கிற புடியில ஒரே குத்து. ஒரு தொல்லை தீர்ந்துச்சு அம்மா. ரெண்டு போட்டு தட்டு ஒரே நேரத்துல வயசானலாம் இருக்கக்கூடாது. கேம் போயிட்டான். போயிடுச்சு இதுவும் போயிடுச்சு. அப்பா அடுத்தது எனக்கு ஒரே ஒரு நிம்மதி என்ன தெரியுமா? இளவச்சமா எங்க வெளியே போய்க்கிறாங்க. ஆமா ஆமா. எங்க போனாலும் தெரியல. அவங்க அப்பா சேர்த்து சோகத்துல எங்க போயிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்குன்னு வச்சுக்க. அப்படி தூங்குவேன். கொள்ளக்கிறானே கூப்பிட்டுக்கிறானே பெட்ல வைபர் அவங்க ஃபுல்லா தாடிட்டு இருக்கிறான். இனி விட மாட்டேன். ஏய், எல்லாம் நீ தாண்டா இந்த மாதிரிலாம் பண்றிய. பெட்டி நாசா கோசம் தான். ஏய் நான் என்ன பண்றேன் இப்போ? படிக்கிற ஒரு தந்துக்குது இல்ல, அதை போய் படுத்துக்கிற ஒரு 2 மணி நேரம். அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டல் போய்க்கிறான்னு சொல்லிடு. சரிட்டா காலத்துல சரி போ சொல்லிடுப்பா.